நம்ம இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு காமனான இடம். எந்த ஒரு கெட்ட கிரகங்களும் உட்கார்ந்தாலும் அவைகள் நல்ல பலன்களையே கொடுக்கும். சனி 8க்கு உண்டானவர் மற்றும் 9க்கு உண்டானவர். அவர் இப்ப 10ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைகிறார். என்ன பலன் இருக்க போகிறது? என்ன என்ன நம்ம பண்ண வேண்டும், என்ன என்ன நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் இந்த 4½ மாதங்களை என்னென்ன பண்ணினால் நன்மைகள் நிகழும் அப்படிங்கிறதோட சேர்த்து நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். முதல்ல எடுத்த உடனே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? சனி 8க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துக்கு போன உடனே இந்த பிசினஸ்ல தேவையில்லாத குழப்பமும் பயமும் இருந்தது. சடனா பயம். எதனால பயம்னே தெரியல. ஆனா ஒரு பயம். அதாவது நம்ம வேலை போயிடுமோ, பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கேன், உடனே உழண்டு போயிடுமோ அப்படிங்கிறது. இல்லை தேவையில்லாத சிக்கல் அப்படிங்கும்போது பிசினஸ்னுடைய நம்முடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிசினஸ்ல நான் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன், ஜாப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி. ஏன்னா பிசினஸ்ன்னு சொன்னாலே என்ன அப்படின்னாக்கா அங்கே காம்படிஷன்ஸ் இருக்கும். நம்ம அப்படி அதாவது ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது நம்ம அப்படியே எதிர்த்து நின்று அப்படியே சமாளிச்சு இப்படி நிற்கிறோம் இல்லையா? அதுதான் பிசினஸ் அப்படிங்கிறது.